ஹாய் வியா vlogs ஃபேமிலி, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொங்கல். அது ஏன்னா எங்களுடைய தலை பொங்கல். ஸோ இது வந்து ஒரு பொங்கல் vlog-ஆக தான் இருக்க போகுது. பொங்கலுக்கு என்னென்ன ரெசிபி பண்ண போகிறோம், எப்படி சாமி கும்பிட்டு போகிறோம் அப்படின்னு தான் இந்த vlog இருக்க போகுது. யூஸ்வலாக பண்ணுற ரெசிபீஸ், அதாவது யூஸ்வலாக பொங்கலுக்கு பண்ணுற ரெசிபீஸை தவிர்த்து அடிஷ்னலாக நம்ம இன்றைக்கி வந்து குலாப் ஜாமுனும் சீஸ் கேக்கும் பண்ண போகிறோம். இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால காலம்பரை சீக்கிரமாக ஒரு 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சி வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கி கழுவி முடிச்சாச்சு. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சமையலில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. ஸோ வாங்க ரெசிபிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கும் சரி, இல்லைனா குலாப் ஜாமுன் செய்யறதுக்கும் சரி, காய்ச்சின பால் தேவை. முக்கியமாக குலாப் ஜாமுன் செய்யும் போது காய்ச்சி ஆற வச்ச பால் தேவை. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். அடுத்து சக்கரை பாகு பண்றதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல இப்போ 1/2 கிலோ சக்கரை சேர்க்க போறோம். 1/2 கிலோன்றது நான் எடுத்திருக்க கப்ல 1.5 கப் வந்துச்சு. சக்கரை பாகு பொறுத்த வரைக்கும் 1:1 ரேஷியோ தான். இதுல நம்ம 1.5 கப்பு சக்கரை ஆட் பண்ணிருக்கனால அதே 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி எந்த பாகு பதமும் தேவையில்லை, ஒரு எண்ணெய் பதத்துக்கு அது வந்தா போதும். இந்த கப்ல தான் நான் அளந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்திருக்கேன். சின்ன வயசுலலாம் குலாப் ஜாமுன்ல இந்த ஏலக்காய் ஃப்ளேவரோ இல்லைன்னா ஏலக்காவை மாட்டுச்சுன்னா அவ்வளோ அருவருப்பா இருக்கும், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நம்மளே விருப்பப்பட்டு சேர்க்கிறோம். அதான் லைஃப்ங்கிறது. இப்போ வெறும் சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம வந்து அது கலந்து விட்டா போதும். எண்ணெய் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும், கொஞ்சம் லைட்டா பிசு பிசுன்னு இருக்கணும், ரொம்ப பிசு பிசுன்னு இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ண போறோம். அது என்னன்னா லெமன் ஜூஸ். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை நம்ம இதுக்கு மேல ஆட் பண்ண போறோம். இது எதுக்குன்னா, சில குலாப் ஜாமுன்ல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து ரொம்ப கட்டி ஆயிடும். சம்டைம்ஸ் நமக்கு ஊற வச்சதுக்கு அப்புறமா ஏதோ கட்டி படுற மாதிரி இருக்கும் இந்த சக்கரை பாகு. அது ஆகாம தடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் தான். சோ இது வந்து லைட்டா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சக்கரை பாகு கட்டிப்படாம இருக்கும். சக்கரை பாகு வேலை முடிஞ்சது. அடுத்து சீஸ் கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீஸ் கேக்கோட பேஸான பிஸ்கெட் லேயர் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சியில நான் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். பிஸ்காஃப் ஆக்சுவலா கிடைக்கல. உங்களுக்கு பிஸ்காஃப் பிஸ்கெட் கிடைச்சதுன்னா நீங்க அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கூட உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ளேவர் கொண்டு வரும். அடுத்து நம்ம வந்து பட்டர் வந்து உருக்கிக்கிறோம். ஸோ பட்டர் உருகினதுக்கு அப்புறமா இதை நம்ம அந்த பிஸ்கெட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதோட நம்ம இப்போ சேர்க்க போறோம். இதை சேர்த்து அகைன் நம்ம மிக்சியில அரைக்க போறோம். பட்டர் உருகினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடா ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சு நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இது கொண்டு வந்துட்டா போதும். பார்க்க இப்படிதான் இருக்கும். இதுல நான் இந்த வாட்டி சக்கரை ஆட் பண்ணல. இதை நான் இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ல வச்சிருக்கேன். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ண வச்சிடலாம். இதுக்கு 1/2 hour போதும். அடுத்து ஒரு பக்கம் நம்ம சக்கரை பாகு தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு இப்போ உருண்டைகள் தயார் பண்ண போறோம். இதுக்கு இந்த வாட்டி நான் ப்ரீமிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். கடைகள்ல buy 1 get 1 ஃப்ரீன்னு விற்கும் இல்லையா, அந்த பேக்கெட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுல நான் இப்போ ஒரு பேக்கெட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுலயே 175 கிராம்ஸ் வரும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே கையால் கொஞ்சம் உதிர்த்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் பால் ஊற்றி மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாலை இதில் ஊற்றி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். வெறும் விரல்களால் மட்டும்தான் இதை நம்ம வந்து பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஃபுல் பலத்தையெல்லாம் நம்ம கொடுத்து பிசைய தேவையில்ல. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் கெட்டி படலை, அதனால நான் திரும்பியும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் திரும்பியும் அதே ப்ரொசீஜர் தான். பாலை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெறும் விரல்களால் மட்டும் இதை நம்ம வந்து பிசைய போகிறோம். இந்த அளவு வந்துட்டாலே போதும். இந்த அளவு நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு 1/2 hour நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டுறணும். காத்து போகாத மாதிரி நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் மிதமான சூடுல எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ டாஸ்கே இதுதாங்க. இது காயறதுக்குள்ள நம்ம டக்கு டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சி வச்சிடணும். எனக்கு ஒரு 24 உருண்டை போல வந்தது. ரொம்ப எண்ணெய் கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா காஞ்சா போதும். அப்படி காயும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குலாப் ஜாமுன் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும்னு அந்த உருண்டைங்களை டான்ஸ் ஆட வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா பக்கமும் சமமா வேகும், உள்ளேயும் நல்லா வேகும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னா அது தயாரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம
எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு அலேக்க அப்படியே தூக்கி சக்கரை பாகுல போட்டுறணும். எய்தர் இந்த உருண்டைங்க இல்லைன்னா அந்த சக்கரை பாகு, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சூடா இருக்கணும். அட் தி சேம் டைம்ல ரெண்டுமே சூடா இருந்துச்சுன்னா இந்த உருண்டை அப்படியே ஹார்டாவே இருக்கும். ஏன்னா அந்த சக்கரை பாகு இது வந்து அப்சர்வே பண்ணாது. இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதுல இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சக்கரை பாகுல ஆட் பண்ணிட்டா போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு சூடா இருக்கணும். சக்கரை பாகு நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி அதை ஆற வச்சிருக்கிறதுனால இந்த உருண்டைங்களை நான் சூடா இதுல ஆட் பண்ண போறேன். எந்த அளவுக்கு உங்களால எண்ணெய் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துருங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு டிப் என்னன்னா, கையில எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தேய்ச்சிக்கோங்க. கை ட்ரையா இருக்கக்கூடாது. வீரல் விடாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டா இதை வந்து நீங்க உருட்டிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி உடையாம ஃபுல் ரவுண்டா நமக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். அப்படியே கடைகள்ல வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அந்த சக்கரை பாகுல ஆட் பண்ணிக்கோங்க. குலாப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல மினிமமா அது ஒரு 2 to 3 hours ஊறினாலே போதுமானது. நான் இந்த வாட்டி ரெடிமேட் ப்ரீ மிக்ஸ் பவுடர் வச்சுதான், குலாப் ஜாமுன் பவுடர் வச்சுதான் இந்த குலாப் ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு வீடியோல உங்களுக்கு கோவா யூஸ் பண்ணி வீட்லயே எப்படி இந்த உருண்டைங்களை தயாரிக்கலாம் அப்படின்ற வீடியோ நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏலக்காய் ஃபிளேவர் பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க ரோஸ் சிரப் இல்லனா வெனிலா எசன்ஸ் கூட இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு அது மேலே வந்து ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து லைட்டாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக போட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வடை செய்யறதுக்காக நம்ம உளுத்தம் பருப்பை ஊற வச்சிடலாம். மினிமம் இது 4 hours ஆவது ஊறணும். இப்போ காலையில் 8 மணி ஆகுது. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு நம்ம இதை அரைச்சோம்னா நல்ல சாஃப்டான ஒரு பேட்டர் நமக்கு கிடைக்கும் வடை செய்யறதுக்கு. அடுத்து நம்ம சீஸ் கேக் பண்ணுறதுக்காக அந்த சீஸ் ஃப்ளேவருடைய லேயர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பன்னீர் வந்து நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த சீஸ் கேக்கில் நம்ம சீஸும் ஆட் பண்ண போகிறது இல்லை, இது பேக் பண்ண போகிறதும் இல்லை. சீஸ்க்கு பதிலாக பன்னீரும் ஃப்ரெஷ் க்ரீமும் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது சீஸ் கேக் மாதிரி இருக்கோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இந்த சீஸ் கேக்கில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக கண்டென்ஸ்ட் மில்க், எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் உங்கள் மனசு போல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சீஸ் கேக்கில் சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால இந்த சீஸ் கேக் டிஷ்ல இனிப்பு தன்மையை கொண்டு வர போகிறதே இந்த கண்டென்ஸ் மில்க் தான். அதனால நல்ல தாராளமாகவே இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளேவருக்காக நம்ம இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப மினிமலாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் அதிகமானாலும் டேஸ்டே மாற்றிடும். கூடவே கொஞ்சம் தேனையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம் தான். நான் இதில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு சிட்டிகை உப்பை இதில் சேர்க்கும் போது அது இனிப்பு சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். அவ்வளோதான், எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு மில்க் ஷேக் பதத்தில் இதை நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே அந்த பிஸ்காஃப் லேயர் மேலேயே நம்ம இதை ஊற்ற போகிறோம். நான் இதை ஊற்றும் போது தான் கவனிச்சேன், ஒரு சின்ன துண்டு பன்னீர் இன்னும் சரியாக அரைப்படாததுனால நான் திரும்பியும் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ திரும்பி அதையும் நல்லா மைய அரைச்சி இதில் சேர்த்துட்டோம். நம்ம பிஸ்காஃப் லேயர் மாதிரிலாம் இல்லைங்க, இது செட் ஆகுறதுக்கு மினிமம் ஒரு 8 to 12 hours ஆகுது ஆகும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளேயே வச்சிருக்கணும். இது கெட்டி ஆகுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த லேயர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னா ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. சும்மா ஓப்பன் பண்ணுறதுனால இந்த லேயர்ஸ் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும், சீக்கிரமாகவும் செட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 8 hours மினிமம், மேக்ஸிமம் 12 hours. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்காக ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். ஒரு 4 to 5 விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். அடுத்து பொங்கல் பண்டிகையோட ஹீரோ சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கப் பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுக்கணும், அதுதான் கணக்கு. வேலை சீக்கிரமா முடியறதுக்காக ஒரே பாத்திரத்துல நீங்க பச்சரிசியும் சரி இந்த பாசிப்பருப்பையும் சரி சேர்ந்தே நம்ம தண்ணியில கழுவிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் நமக்கு. அதனால 1-2 தண்ணியில இப்ப நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துக்க போறோம். இன்கேஸ் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த டிப்பு, நீங்க ஊற வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது ஒன்ஸ் கழுவி எடுத்துட்டாலே அடுத்து ஒரு குக்கர்ல நெய் விட்டு உடனடியா இது 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எந்த கப்ல நீங்க பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்ல 4 to 5 கப் தண்ணி ஊத்தி
4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா குழஞ்ச பொங்கல் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதுல வெல்லம் சேர்க்கறதெல்லாம் எப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பொதுவாவே எங்க வீட்டுல கிருத்திகை அமாவாசைன்னு எல்லாத்துக்குமே இலை சாப்பாடு தான். அதாவது பயங்கரமா சாமி கும்பிட்டு வெளியில இருந்து இலை வாங்கிட்டு வந்து நாங்க சாப்பாடு அதுல பரிமாறி சாப்பிடுவோம். ஆனா இந்த வாட்டி எங்களோட வீட்லயே வளர்ந்த ஒரு வாழை இலைய எடுத்து அதுல பரிமாறும் போது அது ஒரு தனி ஃபீலுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க வீட்டுல பாட்டி எப்பயுமே இலையில பரிமாறும் போது முதல்ல உப்பும் ஊறுகாயும் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல். ஆக்சுவலா இந்த எல்லாமே நான் சமைச்சது vlog எடுக்கணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். பட் நடுவில் கடைக்கு போக வேண்டிய வேலையை வந்ததுனால நான் சரியா vlog எடுக்கல. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாவே அப்லோட் பண்றேன். சக்கரை பொங்கல் பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம எந்த அளவுக்கு நெய்யும் அதே சமயத்துல திராட்சை முந்திரி இதெல்லாம் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு அது ருசியை தரும். அதே மாதிரி ஏலக்காய் தூளும் நம்ம இதுல ஆட் பண்ணணும். அப்போ அதோட ஃபிளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்து வாழை இலையில சுட சுட சாதமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் வைக்க போறோம். எல்லா நான் வெஜிடேரியன்ஸும் வெஜிடேரியன்ல ஒரு ஐட்டமை ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாங்கன்னா அது கண்டிப்பா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவா தான் இருக்கும். அடுத்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் போட்ட சாம்பார் வச்சிருக்கேன். யூஸ்வலா நான் வளரும் போது இந்த மாதிரி இலை சாப்பாடு படைச்சாங்கன்னா சாம்பார் ரசம் தயிர்னு 3 வெரைட்டி இருக்கும். ஆனா நாங்க வீட்டுல 2 பேருன்றதுனால வெறும் சாம்பாரோட நிறுத்திக்கிட்டோம். அடுத்து நான் இந்த வாட்டி மெதுவடை பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் இதுல வச்சிருக்கேன். அடுத்து அப்பளம், நம்ம குலாப் ஜாமுன் பண்ணோம் இல்லையா, அதுவும் வச்சிருக்கேன். அடுத்து வாழைப்பழம் மஸ்ட். இந்த பொங்கல் சாப்பாடு சமைச்சதும் எனக்கு ஒண்ணே தான் தோணுச்சு. பாட்டி இங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா குட் குட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைல் இங்கிலீஷ்ல. அதை ரொம்பவே மிஸ் பண்றேன். அப்புறம் எங்க தலை பொங்கலை இன்னும் மெமரபிளா மாத்த சில கேஷுவலான பிக்ஸ் எடுத்தோம். அப்புறம் எங்க ஃபேமிலிஸ் கூட எங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட உணவை பரிமாறிக்கிட்டுன்னு எங்க தலை பொங்கல் ரொம்பவே சூப்பரா கொண்டாடணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்க எல்லாருக்குமே நன்றி. உங்கள சில பேரு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்க உங்க வீட்டுல எப்படி பொங்கல் கொண்டாடுனீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.